இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி என்று சொல்லப்பட்டது. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சியோன் இடத்திற்கு அவருடைய ராஜா வருகிறார். சியோன் மிகவும் களிகூறுகிறது. எருசலேம் குமாரத்தி கம்பீரிக்கிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டது. அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டது. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இதே வசனத்தை தான் அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலே இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இவைகளெல்லாம் நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டது. அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர் என்று சகரியா சொல்லுகிறார். ஆனால் மத்தேயு சுவிசேஷகன் அதை எழுதும்போது அவர் தாழ்மையுள்ளவராக கழுதையின் மேல் ஏறி உன்னிடத்தில் சாந்த குணம் உள்ளவராக உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இவையெல்லாம் நடந்திருக்கிறது என்று நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றி அவர் உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக வந்திருக்கிறார். ஆனால் அவர் தாழ்மையுள்ளவராக வந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்று சொல்லப்படும் போது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் நடக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சித்து கொண்டு வந்த இடத்துல நமக்கு நம்மை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அதை நிறைவேற்றும்படியாக நாம் அவருடைய வழிகளிலே நீதியாக நடக்க வேண்டும். அவர் நம்மை ரட்சித்ததையும் நம்மை அவருடைய நீதியிலே கொண்டு வந்து நீதிமான்களாக்கினதையும் அவர் நமக்கு இரட்சகராக இருக்கிறதையும் அவர் எப்படி தாழ்மை உள்ளவராக இருந்தாரோ அவருடைய சுபாவங்களை நாம் தரித்தவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு ஏற்றாற் போல நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அவருடைய திட்டம், வில் ஆஃப் காட், அவருடைய சித்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும். ஆனால் அவருடைய சித்தம் என்பது அவருடைய சட்டத்துக்கு புறம்பாக போகாது. அவருடைய சட்டத்துக்கு உட்பட்ட இடத்தில் தான் அவர் தம்முடைய சித்தத்தை நம்மேல் வைத்திருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 2 கழுதைகளை குறித்து சொல்லப்பட்டு கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று 2 விதமான கழுதையின் அனுபவங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கழுதை என்பது தாழ்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பொதுவாக கழுதையை தான் அவர்கள் அங்கே தங்களுடைய வாகனங்களாக அவர்கள் உபயோகித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கழுதை என்பது தாழ்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யூதாவை குறித்து தீர்க்க தரிசனமாக அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு சொல்லும் பொழுதும் அவன் திராட்சை செடியிலும் நற்குல திராட்சை செடியிலும் தன் கழுதையும் தன் கழுதை குட்டியையும் அவன் கட்டியிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 49ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலே, ஆதியாகமும் 49:11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான
தாழ்மையை குறிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. அவர் ராஜாவாக வருகிறார். உன்னுடைய ராஜா என்றுதான் அங்கே சியோன் குமாரத்திக்கு சொல்லப்படுகிறது. சியோன் குமாரத்தி களி கூறும்படியாகவும் எருசலேம் குமாரத்தி கம்பீரிக்கும்படியாகவும் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் உன் ராஜா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ராஜா என்றால் அதிலே ஒரு கம்பீரம் இருக்க வேண்டும். அதிலே ஒரு கம்பீரம் இருக்கிறது. அதான் ராஜா. இங்கே கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் வருகிறார் என்ற இடத்திலே ஒரு ராஜரீக கம்பீரம் அங்கே இல்லாதபடிக்கு அவர் தாழ்மையுள்ளவராக வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மையுள்ளவராக வருகிறார், அதுதான் சொல்லப்பட்டது. அவர் தாழ்மையுள்ளவராக வருகிறார் என்ற இடத்திலே அவர் ராஜாவாக வந்திருக்கிறாரா என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ராஜாதான் என்று சொன்னாலும் அவர் ஆளுகையை கைப்பற்றும்படியான ஒரு கம்பீரத்தோட வரவில்லை. அவர் ரட்சிக்கும்படியாக தாழ்மையுள்ளவராக அங்கே வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரட்சிக்கும்படியாக தம்மை தாழ்த்தி இங்கே வந்திருக்கிறார். அவர் தாழ்மையுள்ளவராக தான் இங்கே வெளிப்பட்டிருக்கிறார். அதனாலதான் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் தாழ்மையுள்ளவராக உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் ராஜாவாக வருகிறது ஒரு பக்கம், அவர் தாழ்மையுள்ளவராக இந்த கழுதையின் மேல் வருகிறது என்பது அவர் இரட்சகராக வருகிறார். அவர் நீதியை நிறைவேற்றி நம் எல்லோரையும் தேவ நீதிக்குள்ளே கொண்டு வரும்படியாக வருகிறார். அதனாலதான் அங்கே சகரியா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது முதலாவது அவர் நீதியுள்ளவராக வருகிறார். ராஜா எப்படி வருகிறார்? நீதியுள்ளவர். ராஜா ரட்சிக்கிறவர், உன் ராஜா தாழ்மையுள்ளவர். எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்றி தன்னை தாழ்த்தி இங்கு பூமியிலே வந்து நீதியை நிறைவேற்றி இப்பொழுது தன்னை தாழ்த்தி மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் நிருபக்காரர் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 5, 6, 7, 8 வசனங்கள்ல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எடுக்கவில்லை. அவர் மனிதர் அடிமை என்ற இடத்துல மனித சாயல் அடிமை ரூபம் எடுத்து, மனித ரூபம் அடிமை சாயல். வாசிங்களேன் 6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் அடிமையின் ரூபம் மனுஷர் சாயல், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் மனுஷர் சாயல் என்ற இடத்துல வந்து இன்னும் தன்னை தாழ்த்தி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனாலே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று அங்கே பிலிப்பியர் நிருபக்காரர் எழுதுகிறார். இங்கே சியோன் குமாரத்தி களிகூறும்படியாக, கம்பீரிக்கும்படியாக, அங்கே சியோன் குமாரத்தி களிகூறும்படியாக மிகவும் களிகூறக்கூடிய இடத்திலும், அங்கே எருசலேம் குமாரத்தி கம்பீரிக்கக்கூடிய இடத்திலும் சியோனின் ராஜா வருகிறார். எப்படி வருகிறார்? அவர் நீதியுள்ளவராக, அவர் ரட்சிக்கிறவராக, அவர் தாழ்மையுள்ளவராக அங்கே காணப்படுகிறார் என்று சகரியா சொன்னாலும், இங்கே மத்தேயு எழுதும் பொழுது 21ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே சுவிசேஷத்தில் எழுதப்படும் பொழுது அவர் தாழ்மையுள்ளவராக வருகிறார் என்று சொல்லப்பட்டது. சாந்த குணம் உள்ளவராக வருகிறார். சாந்த குணம் என்ற இடத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று அவர் கொண்டு வருகிறார். அவர் தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே தாழ்மையும் சாந்தமும் உள்ளவராக அவர் வெளிப்படுகிறார். அவரை ராஜா என்று அவர்கள் அங்கு விரும்பினார்கள். ராஜாவாக மேசியா வர வேண்டும் என்பதுதான் முழு இஸ்ரவேலின் விருப்பம். ஆனால் அவர் ராஜாவாக வந்திருக்கிறாரா, ராஜரீகத்தை உடையவராக வந்திருந்தார் என்று அவர்கள் நினைக்க 3.5 வருடம் அவரோடு இருந்து ஊழியம் செய்த அப்போஸ்தலர்களும் கூட அவர் ராஜாவாக வருவார் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். இப்பொழுதா அவர் மரித்து உயிரோடு எழுந்த பின்பும் அவர்களுடைய கேள்வி அதுதான். அவர் தேவனுடைய ராஜ்யம் வருவதை குறித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியாகிய ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் அவருடைய சுவிசேஷத்தின் ஊழியத்தின் பகுதியாக இருந்தது. யோவான் ஸ்நானகன் அங்கே மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இஸ்ரவேலரை அவன்
பிதாக்களிடம் இஸ்ரவேலருடைய அவனை குறித்து இஸ்ரவேலில் அவன் செய்த ஊழியத்தை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன? பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் அவன் திருப்பக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான் என்று கொண்டு வந்திருக்கிறான். அவன் ஒரு ரட்சிப்பை, மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை அவன் அறிவித்தான். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே வர ஆயத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் அவர் பேசினார். அது பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து அவர் பேசினார். ஆனால் இவர்கள் எழுத்தின்படி ராஜ்யத்தை இவர்கள் விரும்பினார்கள். எப்படியாவது ஆளுக்கு ஒரு மினிஸ்ட்ரி தருவாரு அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. இக்காலத்தில் ராஜ்யத்தை ரோமர்களிடத்திலிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி நம்ம கையில தருவாரு, நம்ம எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளலாம் என்பதுதான் எழுத்தின்படி அவர்கள் அறிந்திருந்ததாக. பரிசுத்த ஆவி பெறும் வரைக்கும் இவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதுதான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இயேசு சொன்ன அங்கே வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனங்களையும் அவர் உயிரோடு எழும்பும் வரை, நாங்கள் பரிசுத்த ஆவி பெறும் வரை இதை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பது யோவான் அப்போஸ்தலனுடைய கூற்று. அதை தான் அவர் எழுதியிருக்கிறார். இந்த கழுதை என்ற இடத்திலே அவர் தாழ்மையாக வருகிறார் என்பது தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் வருகிறார். ராஜா என்ற கம்பீரம் அங்கே இல்லை. அவர் தாழ்மையுள்ளவராக அங்கே வருகிறார். சாந்த குணம் உள்ளவராக அங்கே காணப்படுகிறார். அங்கே ஒரு ஜெய கோஷம் அங்கே முழங்கினாலும் கூட அவர் தாழ்மையும் சாந்த குணமாக வெளிப்பட்டதுக்கு காரணம் என்ன என்றால், அவர் தம்முடைய தாழ்மை நிமித்தம் தம்மை பலியாக்கி இந்த பூ உலகத்தை அவர் ரட்சிக்கும்படியாக வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாம் கொண்டு போகிறார். 22ஆம் அதிகாரத்தில் உன் குமாரன், உன் சேஷபுத்த, உன் ஒரே பேரான குமாரன், அவனை எனக்கு பலியாகும்படியாக கொண்டு வா என்ற இடத்திலே கழுதை, கட்டை, வேலைக்காரர், கத்தி, நெருப்பு எல்லாவற்றோடும் அவர்கள் போகிறார்கள். பலியிடும்படியாக அங்கே குமாரனை கொண்டு போகிறார். அவர் சாந்தமாக இருக்கிறார். ஈசாக்குடைய ஒப்பு கொடுத்தலை நாம் பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடக்கூடிய இடத்துல ஈசாக்குக்கு 33 37 வயது இருக்க வேண்டும் இல்லையா? சாராள் ஈசாக்கை பெற்றெடுக்கும் போது 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. 22ஆம் அதிகாரத்திலே இங்கே பலி கொடுக்க போகிறார்கள். 23ஆம் அதிகாரத்திலே சாராளுடைய வயது போடப்பட்டிருக்கிறது. சாராளுடைய வயது 127 என்றால் இவருக்கு 30 37 வயதுக்குள் இருக்க வேண்டும். அப்ப 37 வயது நிரம்பிய ஒருவர் 137 வயது உள்ள ஒருவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் தம்மை தாழ்த்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த மோரியா என்ற இடத்தில்தான் அங்கே அவனை பலியாக்கும்படியாக ஆபிரகாம் கொண்டு வருகிறார். இங்கு ஒரு கழுதை அவர்களோடு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி ஈசாக்கு தம்மை முழுவதுமாக ஆபிரகாமுக்கு தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதை போல பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு குமாரன், அதுதான் இங்கே காணப்படுகிறது. ஈசாக்குக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. தேவன் சொல்லாதபடிக்கு என் தகப்பன் ஒன்றையும் செய்ய மாட்டார் என்ற நிச்சயம் ஈசாக்குக்கு இருந்தது. ஈசாக்கு தன்னை முழுவதுமாக தன்னுடைய தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதை எபிரேயர் நிருபக்காரர் 11ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை சொல்லும்போது, அவன் பலியாக கொடுத்து பாவனையாக பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு தன்னை முழுவதுமாக தன் தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே ஈசாக்குக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகவில்லை. பஞ்ச காலத்தில் விதைத்தான், 100 மேனி அறுத்தான் என்று அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை ஈசாக்கு தன் ஜீவியத்திலே பெற்றுக்கொண்டார். தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நாம் பரிபூர்ணமாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஜீவியத்தின் குறைபாடுகள் நீக்கப்பட்டு நாம் நிறைவை பெற்றுக்கொள்வோம். நிறைவானது வரும்போது நம்முடைய குறைவுகள் நீக்கப்படுகிறது.
தேவ அன்பினாலே தேவனுடைய சித்தத்துக்கு நாம் பரிபூர்ணமாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஜீவியத்திலே குறைபாடுகள் நீக்கப்பட்டு ஒரு நிறைவை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதைத்தான், அவன் 100 மேனி அறுத்தான். எகிப்துக்கு போகவில்லை. ராஜாக்களால் அவனுக்கு ஆபத்து வரவில்லை. ராஜாக்கள் அவனை கண்டு அஞ்சினார்கள். அதான் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் நிறை. ஆனால் இங்கே 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்திலே 33 வசனத்திலே தாவீது சாலமோனை அவன் அங்கு தன் கோரிக்கை கழுதையின் மேல் ஏற்றி அவனை ராஜாவாக மாற்றும்படியாக அங்கே கட்டளை பிறப்பிக்கிறார் என்பது எழுதப்பட்டது. 33 வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அவனை கொண்டு போய் ராஜாவாக்கும்படியான கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. இங்கே சாலமோன் அவனுடைய தாவீதின் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு அவனை கீகோனுக்கு கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கக்கூடிய வார்த்தைகளை தாவீது இங்கே பிறப்பிக்கிறார், கட்டளையை பிறப்பிக்கிறார். தாவீது உயிரோடு இருக்கும் பொழுது சாலமோனை ராஜாவாக உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோன் தான் அங்கே ராஜாவாக்கப்பட்ட பின்பு இந்த சாலமோனை கொண்டுதான் தேவனுடைய ஆலயம் அதே இடத்தில் கட்டப்படுகிறது. ஈசாக்கை ஆபிரகாம் எங்கே பலியிடும்படியாக கொண்டு போய் அங்கே பலியிடும்படியாக கொண்டு போனாரோ அதே இடத்தில் தான் இங்கே தாவீதின் குமாரனாகிய சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டக்கூடிய திட்டம் தேவனுக்கு இருக்கிறது. இந்த திட்டத்தின் நிமித்தம் தான் அங்கே தேவன் பல காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்யக்கூடிய தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த குறைபாடுகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு தேவனாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் குறைபாடுகளிலே நாம் தேவனை சார்ந்து ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சவுலுக்கு சான்ஸ் கொடுத்தார். சவுலை தேவன் தங்களை ஆளாதபடிக்கு தீர்க்கதரிசியை தள்ளி தேவனுடைய ஆளுகையை தள்ளி தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். 1 சாமுவேல் 8 அதிகாரத்திலே தேவன் ஆளாதபடிக்கு ஒரு ஆசாரிய ஊழியத்தின் ஆளுகைக்குள் தாங்கள் இல்லாதபடிக்கு எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் ராஜா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். தாவீதின் குமாரன் என்று சத்தம் போடுகிறார்கள். ஆனால் அவர் தாழ்மையுள்ளவராக, அவர் அங்கே சாந்த குணமுள்ளவராக வருகிறார். ஏனென்றால் அவர் ராஜாவாக வரவில்லை, அவர் ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக தான் அந்த ஆளுகையை கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னிருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறது. அங்கே சாமுவேல் ஆண்டு கொண்டிருந்த சாமுவேல் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த காலத்திலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே தேவன் சொல்றாரு, ராஜாவுடைய காரியம் இதுதான் என்று ஜனங்களுக்கு போய் சொல்லு. நீங்கள் ஆசாரிய ஊழியத்தின் ஆளுகையில் இருந்த வரைக்கும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்து தேவன் உங்களை ஆளுகை செய்தார். நீங்க உங்கள் விளைச்சலில் இருந்து தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தீர்கள். சரிங்களா? இப்போ ராஜா உங்களுக்கு வந்தால் என்ன செய்வான்னா, அவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் பார்த்து உங்களுக்கு ஒன்று தருவான். உங்கள் தசமபாகங்களை எடுத்துக்கொள்வான், உங்கள் விளைவின் பலன்களை எடுத்துக்கொள்வான், உன் மந்தையின் நீற்றுகளை எடுத்துக்கொள்வான். உன் குமாரர் அவனுக்கு முன்பாக சேவகர்களாக ஓடணும். உன் கையிலிருந்து உன் விளைச்சலை எடுத்து உன் குமாரருக்கு அவன் ஊதியம் கொடுப்பான், சம்பளம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் சாமுவேல் சொல்லும்போது என்ன நினைச்சிருப்பாங்க ஜனங்க? பாத்தியா, அவர் கையிலிருந்து ஆளுகை போதுன்னு உடனே நம்மளை ஐயா மிரட்டி பார்க்கறாரு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க ராஜா கேட்டீங்கன்னா இப்படிலாம் நடக்கும், அவங்களை இப்படி நடத்துவான் அப்படின்ற பாதகமான காரியங்களை சொல்லும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு ஆளுகை வந்த உடனே தான் அவங்களுக்கு தெரியும். பல பேர்
தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய ஊழியர்களுடைய ஆளுகையும் அவர்கள் உதாசீனப்படுத்தி போய் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கடினமான இடத்துல தங்களை ஒப்பு கொடுக்கும்போது, ஐயா நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய கடினமான தன்மைகளை வெளியே சொல்ல முடியாது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவரம். தேவன் ஆளாதபடிக்கு தள்ளி எல்லாருக்கும் இருக்கிற போல எங்களுக்கு ஒரு ராஜாவை தாரோம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. சவுலை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். சவுல் எதுக்கு வந்திருக்கிறாரு? சவுலுக்கு எது முக்கியம்? தேவ சித்தம் முக்கியமா? அங்கே தேவனுடைய ஆசாரியர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறத அவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். காத்திருன்னா காத்திருக்க மாட்டார். அமலேக்கே அழி என்றால் அழிக்க மாட்டார். ஒரு விதத்திலும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார். நீங்கள் கணக்கு பண்ணினால் தாவீதை போல குற்றங்களை அவர் செய்யவில்லை. ஆனால் தாவீதுக்கு கிடைத்த மன்னிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு உண்மையான ஒப்பு கொடுத்தலோ ஒரு மனம் திரும்புதலோ அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. தாவீது பிழைகளை, தாவீதுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் காணப்பட்டாலும் அவனுடைய மனம் திரும்புதல் உண்மையுள்ளதாக இருந்தது. அதனால்தான் தேவன் அவனை தூக்கி எடுக்க முடியும். இங்கே ராஜா எங்களை ஆள வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள். ஒரு ஆசாரிய ஊழியத்திலே தங்களை கீழ்ப்படுத்தாதபடிக்கு ஒரு ராஜாங்கத்துக்குள்ளே தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ளும்படியாக அவர்கள் விரும்பினார். அது இல்லாதபடிக்கு ஆசாரியத்துவ முறைமையிலே அவர்கள் இருந்திருந்தால் அந்த ஆரோனின் முறைமை மெல்ல மெல்கிசதேக்கின் முறைமைக்குள்ளே தேவன் அவர்களை நடத்தி இருப்பார். அது இல்லாதபடிக்கு தங்களுக்கு அவர்கள் ராஜாவை கேட்டார்கள். அதான் விஷயம். அதனாலதான் பின்ன பகுதியில் நாங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாத்தோடும் கூட ராஜா வேண்டும் என்ற பாவத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டோம் அப்படின்னு சொல்றோம். அவர் இடி முழக்கெல்லாம் போட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டார். 9ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், 9 இல்லையா? அதுக்கப்புறம் அவர்கள் நாங்கள் எல்லா பாவங்களோடும் ராஜா வேண்டும் என்ற பாவத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டோம். 17-18 வசனங்கள்ல நினைக்கிறேன். 13-17-18 9-18 1 சாமுவேல் 12-9 12-19 சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்டது பாவம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலேயே தேவன் அவர்களை நடத்தினார். சாமுவேலை கொண்டு உன்னை தள்ளல, என்னைதான் தள்ளினார்கள் என்ற இடத்தில் கொண்டு வந்தார். ஆசாரிய ஊழியத்திலே தங்களை கீழ்ப்படுத்தாதபடிக்கு எல்லா ஜாதிகளும் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசுவானவர் பூமியிலே வந்த போதும் அவர்கள் அவரை எழுத்தின்படி ஒரு ராஜாவாக தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதான் அவர்களுடைய குறைபாடு. இங்கே சவுல் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் தேவனால் தள்ளப்பட்டார். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டு, நான் கோபத்திலே உங்களுக்கு ராஜாவை கொடுத்து உக்கிரத்திலே அவனிடத்திலிருந்து அந்த ராஜாங்கத்தை பிடுங்கினேன் என்று கொண்டு வருகிறார். அப்ப அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் தங்களை கீழ்ப்படுத்தாதபடிக்கு தங்களை உயர்த்தி தங்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இங்கே தாவீதுடைய காலத்திலே அங்கே இந்த குறைபாடுகள் நிறைவாக்கப்படுகிறது. தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு ஏத்தியன் அங்கே கொல்லப்பட்டு அங்கே ஏத்தியனுடைய அந்த ஏத்தியனுடைய மனைவி மூலமாக தான் இந்த சாலமோன் பிறக்கிறார். பத்சேபாள் இடத்தில் பிறந்த சாலமோனை கொண்டுதான் ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏத்தியர்கள், எபூசியர்கள் இந்த 2 பேரையும் அழித்த இடத்தில்தான் தெய்வீக திட்டமாகி எருசலேமின் அந்த ஆளுகையும் எருசலேமிலே ஆலயமும் கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஏத்தியனாகிய உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை எடுத்த குற்றம் இருந்தாலும் கூட தேவனிடத்தில் அவன் மெய்யாக மனம் திரும்பின இடத்துல அவன் அங்கே பத்சேபாளின் குமாரனாகிய சாலமோனை கொண்டு அங்கே ஆலயத்தை கட்டக்கூடிய விதத்திலே தேவன் கிரியை நடப்பித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏத்தியர்கள் இதற்கு முன்பாக அங்கே ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில்
சாராளுடைய மரணத்துக்குள்ளே சாராள் மரித்த இடத்திலே சாராளுடைய மரணம் அங்கே ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நடைபெறுகிறது. அவள் 127 வயதிலே மரித்த பின்பு ஏத்தியர் இடத்தில் போய் ஒரு இடத்தை கிரயத்துக்கு வாங்கி அங்கே ஒரு குகையிலே, மக்பெலா என்னும் குகையிலே சாராளை ஆபிரகாம் அடக்கம் பண்ணினார். மக்பெலா என்பது அது பிதாக்களுடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு மக்பெலாவிலே பிறந்த குமாரர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரும் இந்த எருசலேமின் அனுபவத்துக்குள்ளாக வரவில்லை என்பதாக இருக்கிறது. அம்னோன், அப்சலோம், அதோனியா என்பவர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அம்னோனோ ஒரு அப்சலோமோ அதோனியாவோ தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கக்கூடிய இடத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதாக இருக்கிறது. அங்கே தாவீது எருசலேமை கைப்பற்றி அங்கு பிறந்தவன் தான் இந்த சாலமோன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாலமோனை கழுதையின் மேல் ஏற்றி அவனை ராஜாவாக்கின இடத்தில் தான் அவன் எருசலேமின் ஆலயத்தை கட்டுகிறான். 2 குறைபாடுகள் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஒன்று, ஏத்தியனை கொன்றான். இன்னொன்று, அங்கே சாத்தான் இஸ்ரவேலை எண்ணக்கூடிய இடத்திலே, தாவீதுடைய இருதயத்தை தூண்டின இடத்திலே தேவனுடைய பட்டயம் அவனுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. தேவனுடைய பட்டயம் அவனுக்கு விரோதமாக வந்த இடத்துல அங்கே எபூசியனுடைய ஒர்னானின் களத்தில் தான் அந்த பட்டயம் நிறுத்தப்படுகிறது. எபூசியனுடைய ஒர்னானின் களத்தில் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் தான் இது நடக்குது. அந்த ஒர்னானின் களத்தில் தான் அந்த பட்டயம் நிறுத்தப்படுகிறது. ஒர்னானின் களத்தில் போய் அங்கே நீ ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொன்ன இடத்தில் தான் அந்த கடைசி பகுதியில் அவனுடைய அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த அங்க சங்கார தூதனுடைய பட்டயம் அங்கே நிறுத்தப்படுகிறது. ஈசாக்கை பலியிட்ட அந்த இடத்திலும் ஒர்னானின் களமாகிய யூதாவுக்கு விரோதமாக வந்த பட்டயம் நிறுத்தப்பட்ட இடத்திலும் சாலமோனை கொண்டு ஒரு ஆலயத்தை தேவன் கட்டினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏத்தியன், எபூசியன் என்ற 2 ஜாதிகள் அங்கே காணப்படுகிறது. ஏத்தியர்கள், எபூசியர்கள் 1 நாளாகமம் 21 எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 24 இல்லையா? 2 சாமுவேல் 24லும் அங்கே நாளாகமத்திலும் சாமுவேலிலும் நாளாகமத்திலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பட்டயம் அங்கே நிறுத்தப்படுகிறது. ஈசாக்குக்கு வந்த பட்டயமும் அங்கே யூதாவுக்கு விரோதமாக வந்த பட்டயமும் நிறுத்தப்பட்ட இடத்தில் தான் இந்த ஆலயம் தேவ சித்தத்தின்படி கட்டப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரிய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கழுதை என்பது தாழ்மை. ஆனால் இவர்கள் தாழ்மையான தெய்வீகத்தை அவர்கள் விரும்பாதபடிக்கு ஒரு ராஜரீகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பினார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஆசாரியர்களால் ஆளுவதை அவர்கள் விரும்பவில்லை. ராஜாக்குரிய சட்டங்களை சொல்லினாலும் அவர்கள் கேட்கவில்லை. அங்கே சவுலுக்கு பின்பாகவும் சாலமோனுடைய காலம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நடந்தது. சாலமோனுடைய ஜீவியத்திலே இது ஒரு நிறைவுக்கு வரவில்லை என்றாலும் கூட அங்கே இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே இதை நிறைவில் கொண்டு வரும்படியாக அவர் கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு வருகிறார். தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அங்க ஆபிரகாமின் குமாரனும் கழுதையும் எந்த இடத்துக்கு வந்தார்களோ, இங்கே தாவீதின் குமாரன் ஆகிய சாலமோன் கழுதையின் மேல் ஏற்றப்பட்டு எருசலேமிலே ராஜாவாக்கப்பட்டாலும் அந்த நிறைவை சாலமோனுடைய வாழ்க்கையிலே நான் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் தாவீதின் குமாரன் ஆகிய ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த நிறைவை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிறைவை அவர் தான் கொண்டு வந்தார். இஸ்ரவேலை மீட்கிறவர் அங்கே சியோனிலிருந்து வருகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து இஸ்ரவேலை மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து யாக்கோபின் அவபக்தியை நீக்குவார். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவராக
சாந்த குணம் உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். ஒரு ராஜரீகத்தோடு அவர் வரவில்லை. ஒரு ஜெயிக்கக்கூடிய இடத்துல அவர் வந்தாலும் கூட ராஜரீகத்தை காட்டிலும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல வந்தார். அவர்கள் ராஜாவை தான் எதிர்பார்த்தார்கள். தாவீதின் குமாரன் ராஜாவாக வருவார், ரோமர் இடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று நமக்கு தருவார் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் ராஜாவாக வரவில்லை. அங்கே அவர் ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தும்படியாக வந்திருக்கிறார், தம்மை பலியாக கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எருசலேமுக்கு வந்தார் என்றால் அவர் பலியாக்கப்படும்படியாக வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜரீகத்தை தான் விரும்புகிறார்கள். ஒரு ஆசாரியத்துவமும் ராஜரீகமும் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. ஆனா இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே ராஜரீகமா ஆசாரியமானு கேட்டா பெரும்பான்மையான ஜனங்கள் ராஜரீகத்தையே விரும்புகிறார்கள். ஒரு ஆசாரியத்துவம் என்பது தாழ்மையுள்ள சாந்த குணமுள்ள ஒரு ஜீவியம், ஒரு தெய்வீகம், ஒரு மறைந்திருக்கக்கூடிய அனுபவம். ஆனால் ராஜரீகம் என்பது ஒரு மேன்மை, ஒரு மகிமை, ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம். எதை விரும்புகிறார்கள் இன்றைக்கு? ஒரு மேன்மையை, ஒரு பெயர் பிரஸ்தாபத்தை, ஒரு மகிமையை, ஒரு அத்தாரிட்டி, ஆளுகையை அவர்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு அதான் விரும்புகிறாங்க. ஊழியர்கள் கூட ஒரு தாழ்மையோ மறைந்திருக்கக்கூடிய அனுபவத்தை விரும்புகிறது இல்லை. நாம் தெய்வீகத்தை தான் முக்கியப்படுத்த வேண்டும். ஒரு ஆசாரிய ஊழியத்தை அவர் ஏற்படுத்த வந்தார். தாழ்மையுள்ளவராக சாந்த குணமுள்ளவராக வந்தார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வந்தார் என்பது அவருடைய தன்மையை அவர் வெளிப்படுத்தி அவர் ஜெயம் பெறும்படியாக வந்திருக்கிறார். உன் ராஜா எப்படி வருகிறார்? அவர் நீதியுள்ளவராக வருகிறார், அவர் ரட்சிக்கிறவராக வருகிறார், அவர் தாழ்மையுள்ளவராக வருகிறார், அவர் சாந்த குணமுள்ளவராக அவர் காணப்படுகிறார். எதற்காக? அங்கே ஒரு ஜெயத்தை அவர் காண்பிக்கும்படியாக. இந்த ஜெயம் எதிர்மறையாக இருக்கிறது. சிலுவையிலே அவர் சகலத்தையும் ஜெயித்தார், மரணத்தை அவர் ஜெயித்தார், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அவர் ஜெயித்தார். ஆனால் அந்த ஜெயம் போலவா வெளிப்படையாக காணப்படுகிறது? அது மறைமுகமாக ஜெயம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கான காரணம் என்ன? அவர்கள் ராஜாவாக எதிர்பார்த்தார்கள். அவர் ஒரே வார்த்தை சொல்றார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. 3.5 வருடம் அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன நினைச்சாங்க? அவர் ராஜரீகத்தை தருவார், ஆளுகையை தருவார். பவுல் ஒரே வார்த்தையிலே சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே, இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள். அவர் ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அது என்ன? அது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவினால் இருக்கக்கூடிய சந்தோஷம். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள்ளே வரும்படியாக தான், அந்த ராஜ்யத்தை அவர் நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக தான் அவர் இப்பொழுது தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறார். அவர் ராஜாவாக வருவதற்கு முன்பாக ஆசாரியத்துவத்துக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின் மாறாத ஆசாரியனாக அவர் வருகிறார். அப்படி அப்போஸ்தல பட்டத்தின் ஊழியத்தை அவர் செய்து, அப்போஸ்தல ஊழியத்தை அவர் செய்து அவர் ஆசாரியராக மாற வேண்டும். அதற்கு தேவ நீதியை அவர் நிறைவேற்றி தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக தான் அவர் வரார். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. அவர் அப்போஸ்தலனாக வந்து அனுப்பப்பட்டார். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவர். அவர் அப்போஸ்தலனாக வந்து எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்றி தம்மை தாழ்த்தி பலியாக்கி அவர் இந்த ஜெயத்தை அவர் ஸ்தாபிக்க வேண்டும். மெல்கிசேதேக்கின் முறைமையின் மாறாத ஆசாரியனாக அவர் மாற வேண்டும். அவர் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அவர் ஜெயிக்க வேண்டும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் இருக்கக்கூடிய மனித குலத்தை அவர் விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். பாவத்தில் இருந்து ஜனத்தை அவர் ரட்சிக்க வேண்டும். பாவம், உலகம், பிசாசை அவர் ஜெயித்து நம்மை அந்த ஜெயத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும்.
அவரை விசுவாசிப்பவர்கள் அந்த நீதியை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் அந்த நீதியை, அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு அங்கே தாமதித்ததினாலே புறஜாதிக்கு அது வந்திருக்கிறது. புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிபூரணப்பட வேண்டும் என்று எபேசிய நிருபக்காரர் எழுதுகிறார். அதற்கு வழிவாசல் அவர் திறந்து வைத்தார். அவர், உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சியோன் குமாரத்தி அவள் கம்பீரிக்க வேண்டும். எருசலேம் குமாரத்தி அங்கே கம்பீரிக்க வேண்டும், மகிழ வேண்டும். அதற்காக அவர் வந்திருக்கிறார். சியோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி அங்கே ஜெயம் பெறும்படியாக, அங்கே ஜெயகோஷம் அவர்களுக்குள்ளே வரும்படியாக, சியோன் குமாரத்தி கலிகூர்ந்து எருசலேம் குமாரத்தி கம்பீரிக்கும்படியாக ராஜா வருகிறார். அவர் நீதியின் ராஜா, அவர் ரட்சிக்கும்படியாக வருகிற ராஜா, அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக வந்திருக்கிறார் என்றால் ஆசாரியத்துவத்தை அவர் நிர்ணயிக்கிறார். ஒரு ஆசாரியத்துவத்தின் மூலமாக அந்த ராஜரீகத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இமைக்கான காரியங்களை நாம் நாடுகிறது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இடத்துல அந்த தேவனுடைய ராஜ்யம் என்ற இடத்துல சகலமும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் 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 நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது எழுத்தின்படியான உலகம் அல்ல. உலக வேஷம், லௌகீகம். தெய்வீகத்தினாலே லௌகீகத்தை நாம் முற்றிலும் துறந்து ஜெயிக்கக்கூடிய இடத்திலே, லௌகீகத்தை முற்றிலும் நாம் அழித்து ஜெயிக்கக்கூடிய இடத்திலே இந்த உலகத்தின் வேஷம் கலைந்து போகும்படியாக, இந்த மரணத்தை கண்ட மரணத்தின் பயம் நம்மை விட்டு நீங்கும்படியாக, இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் ஜெயம் பெறும்படியாக, ஒரு ஆசாரிய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்படியாக, ஒரு ராஜரீக கூட்டமாக நம்மை மாற்றும்படியாக அவர் தம்மை தாமே தாழ்த்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்துள்ளோம். இந்த காலை வேளையிலே வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ராஜா வருகிறார். எப்படி வந்து கொண்டு இருக்கிறார்? அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர், அவர் சாந்த குணமுள்ளவராக வந்திருக்கிறார். அங்கே ஒரு ஜெயகோஷம் இல்லை. ஆனால் முன்பு இருந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படியாக அவர் வருகிறார். அவர் பலகீனராய் சிலுவையில் அறையப்படும்படியாக தம்மை ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய வல்லமையினாலே உயிரோடு எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்கிறது. அவர் ஒரு ராஜரீக ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு உரியது அல்ல. அப்படி இருந்திருந்தால் என்னோடு இருந்தவர்கள் பட்டயத்தை எடுத்திருப்பார்கள். என்ற ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. அவரோடு இருந்தவர்கள் கூட அதை அறிந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் எழுத்தின்படியான ராஜ்யத்தை விரும்பினார்கள். அவர்கள் இம்மைக்குரிய காரியங்களை சிந்தித்தார்கள். பரிசுத்த ஆவியின் பலன் அவர்களுக்குள் வரும் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய அங்கு வேதத்தையோ இயேசு கிறிஸ்துவின் வசனத்தையோ அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தேவ சித்தத்தையோ புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய குறைபாடுகள் நீங்கும்படியாக தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நடத்திப்புக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ சித்தத்தின் நிறைவேறுதலுக்காக நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய ஜீவியத்திலே தேவ சித்தத்தை நிறைவாக்குவார். அவர் தாழ்மையுள்ளவராய் இருந்தவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் தன்மைகளை நாம் வெளிப்படுத்தும்படியாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே அந்த நீதியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தவர் மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பாவம், மரணம், பிசாசு உலகத்தை அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயம் பெறும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ராஜா நீதியின் ராஜா. நம்முடைய ராஜா நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த ராஜா. நம்முடைய ராஜா தாழ்மையுள்ளவர், சாந்த குணம் உள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். சியோன் குமாரத்தி கம்பீரிக்கட்டும், அங்கே கலிகூரட்டும். எருசலேம் குமாரத்தி கம்பீரிக்கத்தக்கதாக ராஜா வருகிறார். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் தாழ்மையுள்ளவராக, அவர் ரட்சிக்கிறவராக, அவர் நீதியுள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நீதிக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் ரட்சித்த ரட்சிப்புக்கு நன்றியுள்ளவர்களாக அவர் நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு சாட்சியாக, அவரை பெற்ற சாட்சியாக நாம் ஜீவிப்போம். அவருடைய தன்மைகளை நாம் தரித்துக் கொள்வோம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம்.